ஹாய் காய்ஸ், சண்டே மார்னிங் சர்ச் போயிட்டு வந்துட்டு அம்மா புட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க. அது கூட பயிரும் பழமும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஆஃப்டர்நூன் அம்மாவுக்கு லஞ்ச் செய்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா ஈவினிங் வந்திருந்தாங்க. ஸோ அம்மாவுக்கு காஃபி போட்டு குடிச்சிட்டு நான் பூஸ்ட் போட்டு குடித்தேன். அம்மா அப்போ தான் கோதுமை மாவு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும் செய்யலான்னு இது பண்ணேன். சப்பாத்தி மாவில் தான் நெய் ஊற்றி தான் பிசைவேன். ஸோ நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிருவேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கூட்டு செய்யறதுக்கு 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். 3 உருளைக்கிழங்கு எடுத்தனால பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கிட்டேன். இதே இது பெரிய வெங்காயம் ரொம்ப சின்னதாக இருந்தனால நான் வந்து 2 எடுத்தேன். இது பெருசாக இருந்தால் 1 தான் எடுத்துருப்பேன். ஏன்னா உருளைக்கிழங்கு கூட்டில் வந்து எனக்கு வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். உருளைக்கிழங்கு வந்து அதிகமாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதான் உருளைக்கிழங்கு கூட்டு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிரேவி மாதிரி வரதுக்காக கடலை மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதை ஊற்றிட்டு கொஞ்சம் வேக வச்சதுக்கப்புறம் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் நானும் அம்மாவும் பேசிட்டே சப்பாத்தி போட்டோம். இப்படி தான் எனக்கு டே போச்சு.